மவுண்ட் அப்படிப்பட்ட ஆளே இல்ல. சரிங்களா, நான் இப்பதான் ஷூட்டிங் கேம்ல 2வது ஸ்டேஜ்ல இருக்கேன். முடிக்காம நகர மாட்டேன். நீங்க என்ன வீடியோ கேம் எடிக் ஆயிட்டீங்களா? ஒரு மாசமா வீட்ல இருந்து வெளிய வரவே இல்ல. குளிச்சீங்களா இல்லையான்னு கூட தெரியல. வீடியோ கேம்ஸ்னா ஏதாவது புதுசு புதுசா வந்துகிட்டு தாங்க இருக்கோம். ஆனா ஏதா இருந்தாலும் அளவா பண்ணணும். எப்பயும் வர மாட்டேன். இல்ல தெரியும் புதுசா வீட்டுக்குள்ள வந்திருக்கேன். உன்னதான் பார்க்க வந்தேன். என்னையா? எதுக்கு? இல்ல, உன்கிட்ட ஒரு விஷயம் சொன்னோம். என்ன விஷயம்? அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. வாயாலதான் சொல்லு. அது என்னதுன்னா, ஆக்சுவலி நான் தாமரையை விரும்புறேன். என்னது? இது சொல்றதுக்கு தான் நான் உன்கிட்ட வந்தேன். எப்படி சொல்றது, யார்கிட்ட சொல்றதுன்னே தெரியல எனக்கு. நிஜமாவா? உண்மையாதான் சொல்றேன். என்ன சொல்லுங்க? சத்தியமா நான் உண்மையாதான் சொல்றேன். எனக்கு என்னன்னு தெரியல, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்? ஏன்னா நிறைய காரணம் இருக்கும். அதெல்லாம் எப்படி நான் உன்கிட்ட சொல்றது? ஆனா எனக்கு அது பிடிச்சிருக்கு. இது வரைக்கும் எந்த பொண்ணுமே பார்க்காத பையன் புதுசா ஏதோ ஒரு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்றேன். சரி, இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு பிளான் பண்ணிருக்கேன். அதான் எனக்கும் தெரியல. உன்கிட்ட ஏதாச்சும் ஐடியா இருக்குன்னு தான் நான் உன்னை தேடி வந்தேன். ஏதாச்சும் ஐடியா தான் சொல்ல. ஐடியாவா? நான் என்ன இதுக்கு முன்னாடி 10 பேர் லவ் சேர்த்து வச்சிருக்கேன். என்னால ஒரு ஃப்ரெண்டுக்கு நீ ஹெல்ப் பண்ண மாட்டியா? ஹெல்ப் பண்றேன், ஆனா சும்மா பண்ணுவாங்க. என்ன எதிர்பார்க்கற? சாக்லேட் வாங்கி கொடு. சாக்லேட் தானே, வாங்கி கொடுத்துட்டா போச்சு. ஓகே, சரி. நான் வேணா மௌனா வந்தோடனே நானும் மௌனாவும் டிஸ்கஸ் பண்ணி உனக்கு ஐடியா தரேன். ஓகேவா? கேட்கறதுக்கு நல்லாதான் இருக்கு. எப்படியாச்சும் பார்த்து எனக்கு இந்த உதவி மட்டும் பண்ணி கொடுத்துரு. கவலைப்படாத, அதான் நாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம்ல, நாங்க கண்டிப்பா ஒன்று சேர்த்து வைக்கிறோம். ஓகே? டேய், நீ எப்படா வந்த? நான் முதல்ல வந்துட்டேன். நீ எப்படி நினைச்சு போய் வந்திருக்க? அத ஏன்டா கேக்குற? சுஜின் வீட்டுக்கு போயிருந்தேன். சுஜி வீட்டுக்கா? ஆமா, வெளியே வரப்ப நல்ல வெயிலு. பாட்டி கூட வந்துட்டு சரியான மாலை. அப்படியே நான் வந்துட்டேன். சுஜி என்ன சொன்னா? சுஜினா? ஒன்னும் சொல்லியா? இல்லையே. ஏன்? ஈர, நீ கேக்குறது பார்த்தா ஏதோ மாதிரி இருக்கு. என்ன கதை? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. என்ன சொல்லியா? இது சொன்னானா என்ன? சொன்னா என்ன சொன்னா? நீ போய் குளிச்சுட்டு வா, நான் அப்புறம் சொல்றேன். நீ தான் சொல்லு. நீ ஃபுல்லா நனைஞ்சிருக்க, போய் குளிச்சுட்டு வா, நான் அப்புறம் சொல்றேன். எப்படி வர மாட்டா பாரு. வந்துட்டேன். இப்ப சொல்லு, என்ன சொன்னா? அதுவா, சுஜின் இருக்காங்க, அவனுக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கான். ஓகே, அந்த பொண்ணு யாரு தெரியுமா? கேட்டா நீ செம்ம ஷாக் ஆயிடுவ. சொல்றா. தாமரைடா. ஓ ஓ, தாமரை. ஆமா. நேத்து நேத்து நீ வீட்டுல இல்ல, நேத்து அவன் ஒரு ஹெல்ப் கேட்டான் இத சொல்லிட்டு. அத நான் சொன்னேன், மௌன கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன்னு சொன்னேன். ஓ, இதான் நீ சொன்னது முக்கியமான விஷயமா? ஆமா. ஓ, நம்ம ஃப்ரெண்ட் இல்ல, நம்ம தானே ஹெல்ப் பண்ணோம். சரிடா, பாத்து பண்ணிக்கலாம். பிரியா, பிரியா, பிரியா குடிச்சுக்கிட்டு இருக்காங்க சுஜி. ஏன் கொஞ்சிக்கிட்டு இருக்கா? ஆமா, போனாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க.
சரி பரவாயில்ல, நான் வெயிட் பண்றேன். என்ன பாட்டு இது? என்னை நீ பிரியாதே எனதருகில் நீ இருந்தால் தலைகால் புரியாதே நிஜத்தானே கேளடி நினைவெல்லாம் நீயடி நடமாடும் பூச்செடி நீ என்னை பாரடி உங்க ஸ்மார்ட் போன்ல நேரடியாக ஏன் போன்ல ஏய் மௌனா, என்ன இப்பதான் தூங்கி எழுந்திரிச்சோம் இல்ல? ஆமா செம்ம தமிழ் கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து கவுந்துட்டேன். சரி நீங்க போன நான் இப்பதான் வந்தேன். எஸ்எம் டவுட் இருந்துச்சு, அதான் ஃப்ரீயா பார்த்து போலாம் வந்தேன். முடிக்குதுன்றாங்க. நீனு எப்பல இருந்து அசைன்மெண்ட் செய்ய ஆரம்பிச்ச? சரி கால் பண்ணுங்க சாப்பிட்டியா? இன்னும் இல்ல, பசிக்குது வேற. சரி காஃபி போட்டு சரி சரி. சொல்வதை சொல்ல சொல்லாதே தள்ளாதே தெளிச்சில்லாதே உன்னை நான் பாடுறேன். என்னது உப்ப பார்த்தாலும் முக்கிய வச்சுட்டு என்னதான் படிக்கிற? உன் நினைவுகள் தேடும் நேரம் காற்றில் கூட தேன்மனம் வீசும். நீ மட்டும் இருந்தால் போதும் மழை கூட சூரியன் போல் தோன்றும். சூரியனை போலதான் தோன்றும். இந்த இடத்துல தாமரை தான் நல்லா இருக்கும். மணியாச்சு. என்ன வச்சா மழை அதிகமா இருக்கு. வேலைக்கு வேற மணியாச்சு. என்னது குடிச்ச காஃபி கப்ப கூட உன்னால எடுத்து வைக்க முடியாதா? என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? மௌனா பிரியா கூப்பிட்டாங்க, அதான் போயிருந்தேன். பக்கமா நல்லா காலத்தை மட்டும் சொல்லு. இரு கேட்டு படிக்கிற வரைக்கும் இரு. உங்க அப்பா அம்மா உன்னை வளர்க்கணும்னு என்கிட்ட கொடுத்து போயிட்டாங்க. உன்னை வளர்க்கறதே பெரிய வேலையா இருக்கு. ஒவ்வொரு தடையும் உன்னை திட்டணும். எடுத்து போய் கருவை. ஆனா நீ நிறைய பாரு. இப்ப பார்த்தாலே ஏற்கிறதே வேலை. என்ன பண்றது? ஐயோ கிளிப் அத்தை உங்க கிளிப் எங்க இருக்கு? அந்த கழிச்சு பண்றதே நிறையா இருக்கு. புரியும். ஹலோ தெரியாதா? ஆமா அதே காலையில வேலைக்கு போயிடுவாங்க. இன்னைக்கு பார்த்து நைட் ஷிஃப்ட் இப்பதான் போனாங்க. இதோட அவங்க நாளையில தான் வருவாங்க. ஆமா நான் இன்னும் புரியல, எனக்கு செம்ம டயர்டா இருக்கு. போறதுக்கு முன்ன வேற இதை செய்ய அதை செய்யன்னு சொல்லி நிறைய வேலை வச்சுருவாங்க. செய்யணும் அதுக்கும் வந்து கத்துவாங்க. சரி சரி நான் குளிச்சுட்டு அப்புறம் வரேன். ஓகேதான் நீங்க நைட் ஃபுல்லாவா? சரி சரி. ஆனா நாளைக்கு காலையில அவங்க வீட்டுக்கு வரதுக்குள்ள வந்துடணும். இல்லைன்னா வந்துட்டு அதிகம் கத்தும். ஓகேடாங்க பாய். சரி ஓகேடா.
நீ அப்புறம் ஏய், இன்னைக்கு தாமரையோட அத்தைக்கு நைட் ஷிஃப்டா, அதான் தாமரை இங்க வரேன்னு சொன்னாங்க. நானும் சரின்னு சொல்லிட்டேன். ம், டேய் அப்போ அன்னைக்கு ஒரு பேசுனேங்க, ம். அது ட்ரை பண்ணலாமா? ஆனா எனக்கு தெரியும் சுஜய் நம்ம ஃப்ரெண்டு, அவளுக்கு தாமரை பிடிக்கும். இந்த மாதிரி பண்ணா அது தப்பு இல்லை. இதுல என்னடா இருக்கு? தெரிஞ்சா தானடா தப்பு. அது ஏதோ வேற ஒரு பையன் கூட பழகுது, நம்ம கூட தானே. ஆனா சுஜய் நம்ம ஃப்ரெண்டுடா, அவளுக்கு நம்ம எப்படி துரோகம் பண்ற மாதிரி ஆயிடாது? ஆணும் பெண்ணும் போனதான் தப்பு. பெண்ணும் போனா தப்பு இல்லமா? இப்ப நம்ம இப்படி இருக்குமா தப்பா? எப்படி பார்த்தாலும் அது தப்புதான். இல்லடா, அது அப்படி இல்ல. இப்போ நாங்களே லவ் பண்றோம், சரியா? ஆனா வெளியில இருந்து பாக்குறப்ப நம்ம எப்படி இருக்கோம்? நம்மளும் அனுபவமா தானே இருக்கோம். அதே மாதிரிதான் இதுவும். நீ அதெல்லாம் எதுவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காது. இந்த ட்ரை பண்ணலாமே ஆனா ப்ளீஸ். கேள்விப்பட்டேன் இன்னைக்கு ஃபுல்லா நம்ம கூட தானா, இன்னைக்கு ஃபுல்லா மஜா பண்றோம். நீங்க ஒரு மாதிரி சொல்லுங்க. இல்ல ஒரு மாதிரி இருக்கு. ஆனா என்னடா இதுக்கே ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு, இன்னைக்கு ஃபுல்லா நம்ம விளையாட்டுக்கிட்டு தான் இருக்க போறோம். என்னாச்சு உனக்கு? ஏன் ஒரு மனசு இருக்கிற? இல்ல, நீங்க பண்றது தொடர்றது ஒரு மாதிரியா இருக்கு. அட கடவுளே, இல்ல நாங்க பசங்க ஒண்ணுமே பேட் டச் பண்றதுக்கு. கமான் மேன், கேர்ள்ஸ் ஜோன்ல இருந்தா நார்மலான ஒரு விஷயம். இதுக்கே நீ போய் சிறுங்கனா? ஐயோ, ஏதாச்சும் சொல்லு பிரியா. சின்ன பிள்ளை மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா. பசங்க நம்மள டச் பண்ணா அது ரொம்ப பேட், அது ரொம்ப தப்பு, நம்ம விடக்கூடாது. ஓகேவா? அதுல கிளியரா இருக்கேன். பட் வாட் அபவுட் கேர்ள்ஸ்? கேர்ள்ஸ் நம்ம நார்மலி ஜஸ்ட் ஃபன் பண்ணலாம், நம்ம டச் பண்ணலாம், நம்மளுக்கு ஒன்றும் ஆக போறது கிடையாது. ஜஸ்ட் கீப் ஃபன், ஜஸ்ட் கீப் ஃபன், அவ்வளவுதான். ஓகேவா? லீவ் இன் ரியாலிட்டி கேர்ள், புரியுதா? ரியாலிட்டியில பழகிறதுக்கோ, சரியா? இப்படி எல்லாம் பழகினாதான் ஃபியூச்சருக்கு ரொம்ப உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே? ஐயோ, காலுக்கு எல்லாம் வலிக்குது. அம்மா, ஜல 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 ஜல. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா வைக்கிறாங்களே. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு என்ன இவன் இத்தனை மணிக்கு அடிக்கிறா? ஹலோ ராதா, என்ன அதிசயமா இத்தனை மணிக்கு அடிச்சிருக்க? சொல்லு, என்ன விஷயம்? ஆ, இப்பதான் வேலை முடிஞ்சு வந்தேன். இன்னைக்கு என்ன, நேத்து வச்ச கீரை கறி தான், வேற ஒண்ணும் இல்ல. சாப்பிட்டுட்டேன், ஆனா ரொம்ப சாப்பிடல. ஐயோ, நீ ஏன் அதை கேக்குற? வேலையே நிமிர்ந்துருச்சு இன்னைக்கு. இன்னைக்கும் ஏதோ ஒரு பிரச்சனையை கூட்டிட்டு வந்துருச்சா அது? எனக்கு தலை வலிக்குதுடி அவளோட. வீட்டுல இருக்க சொன்னா வீட்டுலயே இருக்க மாட்டா, புஸ்கு புஸ்குன்னு அந்த 2வது வீட்டுக்கு ஓடி போயிடுறா. அங்க உள்ள பிள்ளைங்களை பார்த்தாலே ஏதோ ஒரு மார்க்கமா இருக்கு. அதுல கூட எப்படி போய் பழகுதுன்னு தெரியல. நானும் சொல்லி சொல்லி பாத்துட்டேன், கேட்கவே மாட்றா. இது நான் என்னதான் பண்றது? ஏதோ வீடு தேர்த, வீடு அவ பேர்ல இருக்குன்றதுக்காக பாத்துக்க வேண்டியதா இருக்கு. இது எங்க நல்லா படிச்சிருந்தா பரவாயில்ல, நல்லாவும் படிக்கல. குடுக்கற வேலை வீட்டு வேலையே கரெக்டா செய்ய மாட்டுது. ஒண்ணு நல்லா படிச்சிருந்தா வேலைக்கு அனுப்பியிருக்கலாம், 4-5 காசு இதுலயும் கொஞ்சம் பாத்துருந்துருக்கலாம் இவ்வளவு வச்சு. இது அதுவும் இல்ல, சொல்றதையும் கேட்க மாட்டுது, வேலைக்கும் போறது இல்ல. இதை இன்னும் நான் என்னதான் வச்சு பண்றது, நீயே சொல்லு. தலைவலி ரோதனையா இருக்கு, ஏன்டா எடுத்து வளர்க்குறோன் இருக்கு. ஆனா பொண்ணு கொஞ்சம் நல்லா பல்கான இதா இருக்கு.
விட்டு போகவும் மனசு வர மாட்டுது. விட்டுட்டு போனா கையை விட்டு சொத்து போயிடும். அதையும் கொஞ்சம் நம்ம கவனிக்க வேண்டியதா இருக்கு. ஆனா அவ பண்ற அட்டிலையும் தாங்க முடியல. ஓ, மேடம் நேத்து வேற போயிருக்காங்களா? இருக்கட்டும் இருக்கட்டும், ஒன்னும் பிரச்சனை இல்ல. நாளைக்கு எப்படியும் நான் நைட் ஷிஃப்ட் போயிட்ட பிறகு வெளியே போவாதானே? போட்டோம். நாளைக்கு வேலைக்கு போறதுக்கு முன்னாடி கால் எப்படி வாசப்படிய தாண்டுது நானும் பாக்குறேன். சரியில்லாதா, உடம்பு சரியான அலுப்பா இருக்கு. நாளைக்கு கொஞ்சம் நிறைய வேலை இருக்கு. காலையிலே வெளியாகணும். இவளை நான் பாத்துக்கிறேன். நாளைக்கு எப்படி அங்க போறான்னு நானும் பாக்குறேன். இப்போதைக்கு நான் போனை வைக்கிறேன். சரியா? முதல்ல விஷயத்தை போய் பிரியாட்டு போய் சொல்லணும். ஆனா இங்க என்னென்னமோ நடக்குது. டேய், தாமரை முன்னெல்லாம் வீட்டுக்கு வந்தா பசங்களை பத்தி கொஞ்சமாவது பேசும். ஆனால இப்பெல்லாம் பாரு, பசங்களை பத்தி சுத்தமாவே பேசுறது இல்ல. தாமரை ஒரு வகையில பசங்க கூட பழகாதோ நமக்கு ஒரு வகையில அட்வான்டேஜ் தானே. அதனாலதான் நம்ம சொகத்தை காட்டி நம்ம வழிக்கு ஈஸியா கொண்டு வர முடிஞ்சுச்சு. ஆமா, அது ஸ்ட்ரெயிட்டாவே இருந்திருக்கும். எப்படியோ நமக்கு ஜாக்பாட் தானே. நீ பாரு, முன்னெல்லாம் லைட்டா டச் பண்ணாலே சின்னுங்கிற பிள்ளை இப்ப டெய்லி அதுவே கிளம்பி வீட்டுக்கு வந்துருக்கு. ஏய், ஆமால சென்ட்ராசு நம்ம வழிக்கு வந்துட்டாப்புல. எப்படி இருக்க? என்னாச்சு? என்ன ஏன் எப்படி இருக்க? என்னாச்சு? இல்ல ஒண்ணும் இல்ல. கேள்விப்பட்டு உனக்குனா எங்க உன்னை பிடிச்சவங்க கணக்கு தெரிய போறாங்க. நீயா தானே எப்ப பார்த்தாலும் தேடி போவ. என்னெல்லாம் யாருக்கு பிடிக்க போகுது? ஏன் நான் இல்ல? நீ தெரிஞ்சு சொன்னியோ தெரியாம சொன்னியோ எனக்கு தெரியல. ஆனா எனக்கு உண்மையில எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இல்லை. தாமரை, சரி, சாரி. நான் வந்து சொல்லக்கூடாதுன்னு இல்ல, என்னால முடியல, சொல்லிதான் ஆகணும். நீ நினைக்கிற மாதிரி இல்ல தாமரை. ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. அதுக்கு பசங்களே பிடிக்காது, அதுக்கு பொண்ணுங்களை தான் பிடிக்கும். இங்க பாரு, நீ நல்லா அழகா இருக்க, ஆனா உனக்கு எத்தனையோ பொண்ணுங்க இருப்பாங்க. இவந்தும் கொஞ்சம் நீ நல்லா யோசிச்சு பாரு. நீ கொஞ்சம் நல்லா யோசிச்சு டெஃபினட்டா சொல்றாது உனக்கு செட் ஆகுது லைஃப்ல. நீ இப்பயே முடிச்சுக்கோ, இவ்வளவு என்னால சொல்ல முடியும். ஞாபகம் இருக்கு. இன்னது என் மச்சான் கூட இல்ல. சோ ப்ரொபோஸ் பண்ணி அவன் இருந்தானா நீ கலாச்சு தெரியும். ஹலோ, ஹாய். நான் ரொம்ப நாளா பாத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு உங்களை ரொம்ப தெரியும், ஆனா உங்களுக்கு எனக்கு தெரியுமான்னு உங்கள்கிட்ட கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் நான் அவங்க மாட்டேன். என்னங்க அவங்க யாரும் என்னன்னே தெரியல. ஆனா வந்து உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் பேசுவாங்க. நீ போய் கேட்டு சீக்கிரம் சரியா? ஹாய். இதை நான் வந்து ரொம்ப நாள் சொல்லணும்னு ஆசைப்பட்டு இருந்தேன். நீதான் சங்க வச்சு எப்படி சொல்லுன்னு தெரியல. சரி சொல்றேன். எனக்கு எங்க கையெல்லாம் பிடிக்கிறீங்க? பேசலாம் சொல்லி கூட்டி பேசிட்டு பட்டு நீங்க கையை பிடிக்கிறீங்க. எப்படி ஊற விட்டுக்கிட்டு இருக்க? மாம்பழம் கொஞ்சம் மௌனம் தோடுறப்ப எனக்கு எப்படி தெரியுமா குடிக்கிற இப்படி பேசுற எனக்கு வேற வேற கேட்கறதுக்கு தவிர இது
ஓ ஓகே ஃபைன், இப்பதான் எனக்கு புரியுது. அப்ப இதனால நீங்க கூட பழக்கத்தை இந்த இன்டென்ஷன் நடத்தனா இதுக்குதான் நீ அடிக்கடி வந்து பிரியாவெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கியா? உனக்கும் என்னதான் மௌன அப்படிப்பட்ட ஆளே இல்ல. நீ பாரு சொல்லி என்ன பத்தி என்னதான் சொல்லிடுறேன். கமல் இங்க பாரு, உனக்கு பொண்ணுங்க பிடிக்கணும், அதை என்ன சேர்த்துக்காரு. மோனா எனக்கு புரியுது, நம்ம எப்படி நம்ம எப்படி பழகிறோம் இங்க பாரு ப்ராப்ளம். நீ தேவையில்லாம என்ன இந்த பிரச்சனை சேர்த்துக்கிட்டு இருக்காரு. உனக்கு இந்த மாதிரி பசங்க தொட்ட பிடிக்கலன்னா நீ வந்து அட்மிட் பண்ணிக்கோ, உன் தப்ப நீ ஒத்துக்கோ, உன்னை அட்மிட் பண்ணிக்கோ, நோ ப்ராப்ளம். நீ என்ன தெரியும் வந்து கல்யாணம் ஆகுற நீ பண்ண இந்த விஷயத்த வந்து எனக்கும் பாட்டு பண்ணி தப்பு. அவன் ஊருக்குதான் இல்ல உனக்கு அடிச்சுன்னா பதில் எனக்கு ஒரு மாதிரி போட்டு பழகிறதுக்கு ஓப்பதான் பழக நினைக்கிறோம். எனக்கு அறிவு இருப்பாரு என் கண்ணு முழுக்க நிக்காத எங்க